கூட நம் கரங்களை நாம் உற்சாகமாக தட்டி நம் பாடலை நாம் பாடலாம். ஆமென். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் நாங்கள் முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு உம்மை ஆராதிப்போம்பா. ஆடலாமா? ஆராதிக்கலாமா? முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். உண்மையா பாடலாமா? வெறும் உதட்டுல மாத்திரல, முழு இருதயத்தோடு முழு சிந்தையோட பாடலாம். ஆராதனை 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 ஓ ஆராதனை 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 எபிலேசரே எபிலேசரே இதுவரையில் உதவிலே இம்மட்டும் நடத்தின தேவன் இனிமேலும் நம்ம நடத்த வல்லவராக இருக்கிறார். இதுவரையில் உதவினீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை ஆராதனை கரங்களை தட்டி உற்சாகமா ஆராதனை எங்களுடைய ஆராதனை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. ஆராதனை ஆராதனை உண்மைதான்பா புரியப்படுத்துகிறோம். எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. அப்பா என்னை காண்பவரே உமக்கு சோத்திரம். என்னை கண்டீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 ஓ ஆராதனை யெகோவாரப்பா அவர் நமக்கு சுகம் தர வல்லவராக இருக்கிறார். ஆமே யெகோவாரப்பா யெகோவாரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவாரப்பா யெகோவாரப்பா மருந்து மாத்திரைகள் அது செய்ய முடியாதது. தேவனுடைய பிரச்சனை அது நம்மளை செய்யும், அது சுகம் தரும். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 ஹல்லேலூயா ஆராதனை ஆராதனை ஆமென் ஹல்லேலூயா ஆராதனை ஆராதனை ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைனா நாள் முதல்
இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. எப்படி சொல்வேன், என்னென்ன சொல்வேன் நீர் செய்ததை? 1 2 3 என்று எண்ண முடியாதே. எப்படி சொல்வேன், என்னென்ன சொல்வேன் நீர் செய்ததை? 1 2 3 என்று எண்ண முடியாதே. நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன். மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைனா எத்தனையோ கேள்விகள், ஏதேதோ ஏக்கங்கள், சொல்லவும் முடியல, சொல்லி அழ யாரும் இல்ல. எத்தனையோ கேள்விகள், ஏதேதோ ஏக்கங்கள், சொல்லவும் முடியல, சொல்லி அழ யாரும் இல்ல. எப்படி சொல்வேன், எல்லாவற்றையும் நீர் மாற்றினீர். நிம்மதி தந்து நித்தம் நடத்தி வாழ வைக்கின்றீர். எப்படி சொல்வேன், எல்லாவற்றையும் நீர் மாற்றினீர். நிம்மதி தந்து நித்தம் நடத்தி வாழ வைக்கின்றீர். நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன். மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைனா சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யார் யாரோ இங்கு உண்டு. ஏன் என்று கேட்டிட யாரும் இங்கு வரவில்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யார் யாரோ இங்கு உண்டு. ஏன் என்று கேட்டிட யாரும் இங்கு வரவில்லை. எப்படி சொல்வேன், என்னையும் தேடி நீர் வந்ததை, தோளின் மீது சுமந்து கொண்டு நடத்தி வருவதை. எப்படி சொல்வேன், என்னையும் தேடி நீர் வந்ததை, தோளின் மீது சுமந்து கொண்டு நடத்தி வருவதை. நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன். மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன். மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைனா ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிற கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களில் நாம் அதிகமாய் ஆண்டவருடைய பாடுகளை, உபத்திரவங்களை, அவர் பட்ட இந்த சிலுவை தியானத்தை நாம் தியானித்து கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா, தியானித்து கொண்டே இருக்கிறோம். இந்த நாளில் கூட நாம் ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். ஏசாயா 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயா 28:16. இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரிசுத்தப்பட்டதும் விலையேற பெற்ற
ஆமென். விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசிக்கிறவன் பதறான். நல்லா கவனிக்கணும். இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் எங்கே வைக்கிறேன்? சீயோனிலே வைக்கிறேன். அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாக இருக்கும். இந்த கல்லை குறித்து நாம் இன்றைக்கு ஒரு சில வார்த்தைகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சீயோனிலே உள்ள கல். அந்த கல் எப்பேற்பட்ட கல்லுன்னா பரீட்சிக்கப்பட்டது, விலையேற பெற்றது, அஸ்திபாரம், திட அஸ்திபாரமான கல். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சீயோனிலே, சீயோன் என்றால் எல்லாருக்கும் துதி. நம்முடைய ஆண்டவராகிய தேவன் எங்கே வாசம் பண்ணுகிறவர்? துதியிலே வாசம் பண்ணுகிற தேவன். ஆமென். நீங்கள் நிறைய வசனங்கள் இருக்கிறது, நமக்கு நேரம் இல்லாதனால் நான் அதை உங்களுக்கு சொல்ல விரும்பல. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு சீயோனிலே வாசம் பண்ணுகிற தேவன். இந்த சீயோனிலே வாசம் பண்ணுகிறவர் என்று அநேக இடத்துல வேதத்தில் சொல்லப்படுறது. யோவான் 3:17 வாசித்தீங்கன்னா, என் பரிசுத்த பர்வதமாகிய சீயோனிலே வாசமாயிருக்கிற நான். யோவேல் 3:17, யோவேல் 3:17 நீங்கள் வாசித்தீங்கன்னா அங்கே சொல்லப்படுறது பாருங்கள். என் பரிசுத்த பர்வதமாகிய சீயோனிலே வாசமாயிருக்கிற நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அப்பொழுது அறிந்து கொள்ளுவீர்கள். அப்பொழுது எருசலேம் பரிசுத்தமாக இருக்கும், அந்நியர் இனி அதை. ஆமென். இன்னும் 21 கூட பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்படுது, கர்த்தர் சீயோனிலே. ஆமென். இப்போ புரிஞ்சிடுச்சுல? சீயோன் என்றால் தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு ஸ்தலம், தேவாதி தேவன் இருக்கிற ஒரு இடம், அதுதான் சீயோன். நம்ம கூட இங்கே துதிக்கும் போது அவர் என்ன பண்ணுறாரு? இங்கே வாசம் பண்ண வந்திருக்கிறார். அப்போ கர்த்தர் சீயோன் என்று உங்களை என்ன பண்ணுவாராம்? ஆசீர்வதிப்பார். வேதம் சொல்லுதில்ல? அப்போ இந்த சீயோனில் வைக்கப்பட்ட கல் யாருன்னாக்கா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த மேட்டர் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? சீயோனிலே வைக்கப்பட்ட கல், அது திட அஸ்திபாரமுள்ள மூளைக்கல். இந்த மூளைக்கல்லை குறித்து நிறைய சொல்லப்படுது. மத்தேயு 21:42, சங்கீதம் 118:22, மார்க்கு 12:10, லூக்கா 20:17 இதெல்லாம் நீங்கள் வாசித்தீங்கன்னா ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. பாருங்க, இந்த கல் இப்போ ஒரு கட்டடம் கட்டுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கட்டிட போகும்போது ஒரு சில கல் என்ன பண்ணுவாங்க, கட் பண்ணி போட்டுருவோம். ஆனால் அந்த கட்டிக்கினே போய்ட்டு அந்த மூளைக்கு வரும்போது இந்த கட் பண்ணி போட்டான் பாரு வானான்னு, அந்த கல்லை தான் தூக்கி என்ன பண்ணுவான், அப்படி சைடில் வைப்பான். மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில் மனுஷர்கள் அவர் என்ன பண்ணாங்க, வேண்டாம் என்று ஒதுக்கினார்கள். அவரை சிலுவையில் அறையிற்கு முன்பதாக அவரை என்னென்னவோ பண்ணுறாங்க, காரி துப்பினார்கள். கன்னத்தில் என்ன பண்ணுறாங்க, அவர் யாருன்னு தெரியாமையே என்ன பண்ணுறானுங்க. அதனால தான் இயேசு சொன்னார், பிதாவே இவங்களை என்ன பண்ணு, மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் இவங்க செய்கிறாங்கப்பா. பாருங்க, அவரை யாரை நம்ம குத்துறோம், யாரை நம்ம அடிக்கிறோம்னு தெரியாமையே மனுஷர்கள் என்ன பண்ணாங்க, அவரை வெறுத்தார்கள், அவரை தூக்கி தூர போட்டாங்க. ஆனால் அவர் தான் மூளைக்கு தலைக்கல்லாய் மாறினார். ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் அவர் தான் தலைக்கல். இந்த கல்லை குறித்து நீங்கள் உங்களுக்கு சில காரியங்களை சுருக்கமாக உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன்.
ஆண்டவராகிய இயேசு தான் என்னது தலைக்கல், மூளைக்கல், அஸ்திபாரக்கல். அந்த கல்லின் மேலே ஒருத்தன் கட்டப்படுவானால் அது திட அஸ்திபாரம் உள்ளதாக இருக்கும். பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கு. ஒரு சில ஆளுங்களை பார்த்தாக்கா நல்லா இப்படி இருப்பாங்க, ஆனால் தன்னு ஆடுவாங்க. ஒரு படி ஏற முடியாது. பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட்னா அது வீக். 2 காலம் தன்னு ஆடும். பில்டிங் பார்க்குறது நல்லா புஷ்ஷுன்னு இருப்பாங்க, ஆனால் கால் என்னவா அப்படி இல்லை. நம்ம ஆண்டவர் திட அஸ்திபாரம் உள்ளவர். அவர் சொல்கிறாரு, இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான். அந்த கல்லின் மேலே ஒருத்தனை மோத முடியாது. அது மோதினா எல்லாமே காலி. அல்லேலூயா. தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நேபுகாத் நேச்சார் ஒரு சொப்பனத்தில் ஒரு சிலையை பார்க்குறான். அந்த சிலை முதல்ல தலை பொண்ணாக இருக்குது, அப்புறம் வெள்ளியாக இருக்குது, அப்புறம் வெங்கலமாக இருக்குது, அப்புறம் இரும்பாக இருக்குது, அதுக்கப்புறம் பாதி இரும்பு பாதி களிமண்ணாக இருக்குது. நீங்கள் தானியேல் புஸ்தகத்தில் நீங்கள் அதை வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் நீங்கள் அப்புறம் போய் வாசிங்க. இப்போ அது வாசிக்கணும்னு நேரம் இல்லை. 2ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அங்கே சொல்லப்பட்டிருக்குது. அந்த வேண்டாம் வாசிக்கிறது. அந்த 4 என்னது பொன், வெள்ளி, வெண்கலம், இரும்பு 4 விதமான ராஜ்யங்களை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்குது. தானியேலுக்கு ஆண்டவர் அதை வெளிப்படுத்துகிறான். அவன் கலங்குறான், ஜோசியர்லாம் கூப்பிட்றான், மந்திரவாதியெல்லாம் கூப்பிட்றான். எவனாலும் என்ன பண்ண முடியாது. அவன் என்ன சொல்கிறான், நான் கண்ட சொப்பனத்தையும் சொல்லணும், அதுக்கு அர்த்தத்தையும் சொல்லணும். இல்லைன்னா நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுவீங்க, துண்டிக்கப்படுவீர்கள். எல்லாம் கலங்குறானுங்க. இந்த 4 வாலிபர்கள் யார்? சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ, தானியேல். இந்த 4 வாலிபர்கள் கொஞ்சம் தவணை கிடைக்கும். ஒரு நாள் எங்களுக்கு தவணை கொடுங்க. போய் ராத்திரிலாம் ஜெபிக்கிறார்கள். மறைபொருளை கர்த்தர் என்ன பண்ணிட்டார், வெளிப்படுத்தினார். வந்து அவன் சொல்கிறான், நீ கண்ட சொப்பனம் இதுதான். தலை, புண், அப்புறம் அதெல்லாம் சொல்லி என்ன பண்ணலாம். நம்ம 4 விதமான ராஜ்யங்கள். இப்போ கடைசி ராஜ்யம் ரோம ராஜ்யம். அதுதான் இரும்பும் களிமண்ணும் 10 ராஜாக்கள் ஒன்று சேர்ந்து சொல்லிங்கிறானுங்கல்லப்பா. ஒரே நாடு ஒரே தேர்தல் நானுங்க பாரு. கடைசியாக ஒரு ராஜா வருவான். அவன் தான் யாருன்னாக்கா ஒரே ராஜா. ஐரோப்பிய பொது சந்தை 10 விரல்கள். கடைசி சாம்ராஜ்யம் தான் 10 விரல்கள். அதுதான் பாதி இரும்பும் பாதி களிமண்ணும். அந்த ஆட்சி வரப்போது அதில் ஒரு ராஜா தோன்றுவான். அவனுக்கு எல்லாமே ஒன்றா இருக்கும். அல்லேலூயா. இந்த உலகம் முழுவதும் ஒரே ஆளுகையின் கீழே வருவான். எல்லாருக்கும் ஒரே ஒரு கார்டு இருக்கும். அந்த கார்டை வச்சு எல்லாம் நீங்கள் ரேஷன் வாங்கிக்கலாம், அது வாங்கிக்கலாம், இது வாங்கிக்கலாம், எல்லாம் வாங்கிக்கலாம். கடைசியில் அவனுடைய ஒரு சிப் ஒன்று போட்டுருவான். இங்கே அது என்னது 666. இதை சும்மா போய் நின்று பார்த்தாலே இந்த முத்திரை இருந்தாவே எல்லாம் கொடுப்பான். அதுக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வருகை வரும். ஆமென். ரகசிய வருகை வரும். யார் யார் பரிசுத்தமாக்கப்பட்டு ஆயத்தமாக்கப்பட்டு ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போகணும்னு விரும்புகிறீங்களோ நீங்கள் எல்லாரும் அதுக்கு முன்னாடி அந்த தீங்கு வருகிறதுக்கு முன்பாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஆண்டவரோடு கூட போகலாம். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்கே இந்த கடைசி ராஜ்யத்தை ஒரு கல் என்ன பண்ண போதான். இப்போ படிமா அந்த வசனத்தை. தானியேல் 2:44. பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினது. என்னது ஒரு கல்? என்னது எங்கேருந்து வரப்போகுது தெரியுமா? மேலேருந்து வரப்போகுது, உருண்டு வரப்போகுது ஒரு கல். அதுதான் வந்து என்ன பண்ண போகுதுன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ராஜ்யங்களும் என்ன பண்ணுமா, இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை கண்டீரே.
அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும். அதுக்காக தான் நம்ம எல்லாரும் காத்து கொண்டிருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சாம்ராஜ்யங்கள் தோன்றுகிறது. அவங்க கொடுங்கோல் ஆட்சி பண்ணுறாங்க. நேபுகாத்நேச்சர் பற்றி நமக்கு தெரியும். மேதிய பெர்சிய ராஜ்யம், கிரேக்க ராஜ்யம், ரோம ராஜ்யம், இப்படியெல்லாம் 4 விதமான ராஜ்யங்கள். இந்த ராஜ்யங்களை எல்லாம் அதுதான் சொல்லப்படுது, பொன்னு, வெள்ளி, வெண்கலம், இரும்பு, இந்த ராஜ்யங்களை எல்லாம் அழிக்கக்கூடிய ஒரு கல், அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். அந்த கல் என்ன பண்ண போகுதுன்னா உருண்டு வரப்போகுது. இன்னும் கொஞ்ச காலத்தில் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ராஜ்யங்களையும் என்ன பண்ணதான் சுக்குநூறாக உடைக்க போகுது. எல்லா ராஜ்யங்களையும் எல்லா விதமான ராஜாக்களையும் சுக்குநூறாக உடைச்சி, அவரை ஏன்னு கேட்க ஒரு இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் என்ன பண்ணுவான்? நொறுங்கி போயிடுவான் எல்லாமே. இன்றைக்கி நான் தான் பெரிய ஆள், நீ தான் பெரிய ஆளுன்ற மாதிரி உலகத்தில் அந்த ராஜாதி ராஜா வந்துட்டார்னா எல்லாம் என்ன பண்ணுவான்? நொறுங்கி போயிடுவான். அவர் மாத்திரம்தான் என்ன பண்ணுவார்? நிலைத்து நிற்பார். அல்லேலூயா. அந்த ராஜ்யம் சீக்கிரமாய் வரப்போகிறது. அதனால தான் நம்ம இப்போ ஜெபம் பண்ணும்போது கூட பரலோக ராஜ்யம், பரலோக ஜெபம், இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து ஒரு ஜெபம், உங்களுடைய ராஜ்யம் வருவதாக. எத்தனை பேர் கேட்குறீங்க? விசுவாசமாக கேட்கணும். ஏன்னா விசுவாசிகள் அதை நம்பும் போது அவன் என்ன பண்ண மாட்டான்? பதறான். அல்லேலூயா. அந்த நம்பிக்கை இருக்கணும். என் இயேசு ராஜா சீக்கிரமாக வரப்போகிறார். ஒரு கல் உருண்டு வரப்போகிறது. அது சீயோனிலிருந்து உருண்டு வரப்போகுது. மலையிலிருந்து சொல்லப்பட்டிருக்குது. அந்த சீனாய் மலையின் மேலே ஆண்டவராக இயேசு வந்து நிற்பார் என்று வேதம் சொல்லுது. ஆமென். இந்த மலையிலிருந்து அந்த கல் உருண்டு வந்து எல்லா ராஜ்யங்களையும் என்ன பண்ண போகுது? சுக்குநூறாக உடைச்சி போட்டுட்டு தான் ஒருவரே ராஜாதி ராஜாவாய் பூமி எங்கும் அவர் ஒருவரே ராஜாதி ராஜாவாய் நிற்க போகிறார். அந்த ராஜாதி ராஜாவை பார்க்கறது எத்தனை பேர் ஆசையாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதனால் நம்ம பதற்றமே இருக்கக்கூடாது. அவன் என்னெல்லாம் படி வரான், உலகத்தில் என்னென்னோ பண்ணுறானுங்க, ஆடுறானுங்க, பாடுறானுங்க, இத்தனை கோடி அத்தனை கோடி, எல்லாம் சுக்குநூறு ஆண்டவர் உடைக்க போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை கோடி வச்சுருந்தாலும் ஒரே ஒரு நிமிஷம் போதும் ஆண்டவருக்கு. அவர் கையில் இருக்கிற ஒரு ஆயுதம், ஒரு பயங்கரமான ஆயுதங்கள்லாம் வச்சுக்கிறார் ஆண்டவர். ஒரே ஒரு பூமி எதிர்ச்சி, பஸ் எல்லாம் காலி. ஹல்லேலூயா. ஒரே ஒரு சூறாவளி அனுப்பினா காலி, ஒரே ஒரு சுனாமி அனுப்பினா காலி, எல்லாத்தையும் விழுங்கி போடுறோம். அவர் கையில் அநேக ஆயுதங்களை வச்சிருக்கிறார். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? அவர் என்ன பண்ணோம்? உட்காந்துருக்கணும். அப்படியா? விசுவாசிக்கிறவன், அங்கே வசனம் தானே சொல்லுது, மூளை கல்லாக இருக்கும் விசுவாசிக்கிறவன் என்ன பண்ண மாட்டான்? பதறான். நம்ம விசுவாசத்தோடு கூட ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் நம்ம பதட்டமே இருக்கக்கூடாது. ஐயோ இவன் எப்படி இருக்கான், அவன் எப்படி இருக்கான், எவன்னா எப்படின்னா இந்த மாதிரிறான். ஆனால் நமக்கு என்ன பண்ணக்கூடாது? எதை குறித்தும் கலக்கமே வர வேண்டியதில்லை. ஆமென். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் அவர் நிலைத்திருக்கிற ஒரே கல், அஸ்திபாரமான கல். அந்த கல் எப்பேற்பட்ட கல்லுனாக்கா, அதான் அங்கே சொல்லப்படுறது. அந்த கல் முதலாவது சொல்லப்படுறது அந்த வசனத்தில், அது பரீட்சிக்கப்பட்ட கல். பரீட்சிக்கப்பட்ட கல். பரீட்சை என்னது? பிள்ளைங்கள்லாம் எக்ஸாம் எழுதினாங்க, ஒரு வருஷமாக கஷ்டப்பட்டு படித்து ஆனுவல் எக்ஸாம் போய் என்ன பண்ணியிருக்காங்க? எழுதினாங்க. அவங்க என்னென்ன படித்தாங்களோ எல்லாத்தையும் போய், அதான் பரீட்சை. அந்த பரீட்சையினுடைய ரிசல்ட் என்ன பண்ண போகுது? வரப்போகுது. அப்போ பரீட்சை என்பது என்னன்னா, டெஸ்டட் அல்லது டெம்டட், சோதனை அல்லது பரீட்சை. அப்போ பரீட்சிக்கப்பட்ட ஒரு கல். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அது அஸ்திபாரமான கல், அது பரீட்சிக்கப்பட்ட கல். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவர் என்ன பண்ணார்? பரீட்சிக்க ஒப்பு கொடுத்தார். ஆமென்.
சோதனைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். எபிரேயர், நம்ம வாசிக்கிற எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் அந்த கடைசி வசனம் சொல்லுகிறது, அவர் சோதிக்கப்பட்டதுனால சோதிக்கப்படுகிற யாவருக்கும் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இருக்குதா இல்லையா? அல்லேலூயா. அவர் சோதிக்கப்பட்டார், அவரை சோதித்தார்கள். அவர் நினச்சாக்கா ஒரு இமை பொழுதில் எல்லாரும் என்ன பண்ணியிருக்கலாம். ஒரே ஒரு அவரே சொல்கிறார், நான் இப்பொழுது பிதாவை வேண்டிக் கொண்டா லேகியோன் மாரி ஒரு 1000 பேரை இப்போ அனுப்பிச்சிடுவார். நான் இதற்காகவே இந்த பூமிக்கு வந்தேன். அல்லேலூயா. சோதிக்கப்பட்ட ஒரு கல், பரீட்சிக்கப்பட்ட ஒரு கல். யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சோதிக்கப்பட்டதுனால சோதிக்கப்படுகிற நம்ம எல்லாருக்கும் அவர் என்ன பண்ணாராம்? உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாம். நமக்கு எல்லாரும் தெரியும், அன்றைக்கி இஸ்ரவேலருக்கு விரோதமாய் அமலேக்கியர் வந்துட்டான், யுத்தம் பண்ணுறாங்க. மோசே என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். யாத்திராகமம் 17:12 அங்கே பார்த்தீங்களா, மோசே சொல்கிறாரு யோசுவாவை கூப்பிட்டு, யோசுவா நம்ம சில மனிதர்களை கூப்பிட்டு என்ன பண்ண, அவங்களோட கூட யுத்தம் பண்ணு, நானும் ஆரோனும் ஊரும் என்ன பண்ணுறோம், உங்களுக்காக நாங்கள் மலையின் மேலே ஏறி என்ன பண்ணுறோம், நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல் யோசுவா சில மனிதர்களை கூட்டின்னு போகிறவர் மோசே 2 கரங்களை உயர்த்தி இடமாட்டார், ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அவர் கரங்கள் உயர்ந்து கொண்டிருக்கும்போது இஸ்ரவேலர் மேற்கொள்ளுகிறார்கள். அவருடைய கரங்கள்லாம் எடுத்து போ அசந்து போகுது. அசந்து போன உடனே அமலேக்கு என்ன பண்ணுறான், அவன் மேற்கொள்கிறான். உடனே ஆரோனும் ஊரும் என்ன பண்ணுறாங்க, இந்த பக்கம் ஒருத்தரும் அந்த பக்கம் ஒருத்தரும் அவருடைய கையை என்ன பண்ணுறாங்க, அங்கே அந்த வசனத்தை வாசிங்க. மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். சரி, இப்போ பாருங்கள், ஒரு கல்லை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அஸ்திபாரமான கல். அந்த கல்லை கொண்டு வந்து அங்கே வச்சு அதன் மேலே மோசேயை உட்கார வச்சு இந்த பக்கம் ஒருத்தர் இந்த பக்கம் அவங்க பிடிக்கிறாங்க. அல்லேலூயா. இப்பொழுது அந்த ஜெபம் ஜெபிக்க 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 அமலேக்கியரை நான் நாசம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அங்கே வாசிக்கலாம் தெரியும், அமலேக்கியரை இந்த பூமியில் இராதபடி என்ன பண்ணுவேன், நாசம் பண்ணுவேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கல் மேலே நீ உட்காந்துக்கின்னு ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போது இந்த கல் அஸ்திபார கல், உனக்காக பரீட்சிக்கப்பட்ட கல், உனக்காக சோதிக்கப்பட்ட கல். அந்த கல்லை வச்சு நீ ஜெபிக்கும்போது, அந்த கல் மேலே நீ உட்கார்ந்து ஜெபிக்கும்போது உனக்கு ஜெயம் தானாய் வரும். ஆமென். நிறைய பேர் ஆண்டவரை இல்லாமே ஒன்று ஜெபம் பண்ணியிருப்போம். அது கூடாது. கர்த்தரோடு கூட இணைந்த ஒரு ஜெபம் நிச்சயமாகவே நமக்கு வெற்றியை தரும். ஆமென். அல்லேலூயா. சரி, நமக்கு எல்லாருக்கும் தெரியும் 1 சாமுவேல் 17:40-50வது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா அங்கே தாவீதை குறித்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும். தாவீது அவன் சிறுவனாக இருக்கும்போது யாரை அடித்து வீழ்த்தினான், கோலியாத்தை அடித்து வீழ்த்தினான். எதனால் அடித்து வீழ்த்தினான், ஒரே ஒரு கல். அல்லேலூயா. அந்த 17:40 நீங்கள் வாசித்தீங்களா அங்கே தெரியும். தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்களை தெரிந்தெடுத்து அவைகளை மெய்ப்பொறிக்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கவனை பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தன் அண்டையில் போனான். சரி, என்ன கல் இது, கூழாங்கல். கூழாங்கல் எத்தனை பேர் பார்த்துக்கிறீங்க, எல்லாம் பார்த்துக்கிறீங்களா? அப்படியே சொர சொரன்னு இருக்குமா, மழமழன்னு இருக்குமா? எப்படி வந்துச்சு அதுக்கு மழமழப்பு?
மலையிலேருந்து உருண்டு 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 எத்தினி உத வாங்கி எத்தினி அப்படியே உருண்டு 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 அது தேஞ்சி 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 தான் அது கூழங்கள்ல மாறுது. அப்போ இது என்னது? இது அவ்வளோ சோதனை. அருமையானது தேவனுடைய பிள்ளைகளே, நீ சோதிக்கப்பட்ட பின் பொன்னாக விளங்குவாய். ஆமென். அப்போ சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஐயோ எனக்கு சோதனை வந்துடுச்சேன்னு நம்ம அப்படியே துவண்டு போயிடக்கூடாது, பதற்றம் அடையக்கூடாது. என் இயேசு எனக்காக ஏற்கனவே சோதனையை சகிச்சிருக்கிறார். சோதிக்கப்படுகிற யாவருக்கும் அவர் என்ன பண்ணுவார்? உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். எது மாரி விசுவாசிக்கிறீங்க? சோதனை வந்தோம், ஐயோ எனக்கு வந்தது யாருக்குமே வரக்கூடாது, இன்னும் நீ தான் அப்படியே யோபை கூட அப்படியே எல்லாத்தையும் இழந்துட்டு மாதிரி அப்படி சொல்லக்கூடாது. சோதனை வருதா? என் இயேசு ஏற்கனவே என்ன பண்ணிட்டார்? அவர் எல்லாத்தையும் சகித்தார். எனக்காக யாவற்றையும் அவர் சகித்தார். சோதிக்கப்படுகிற யாவருக்கும் அவர் என்ன பண்ணுறாரா? உதவி செய்ய, எனக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். பதட்டம் அடையாதபடி. அதுதான் விசுவாசிக்கிறவன் என்ன பண்ணுறான்? நிறைய பேர் பதட்டமாயிடும். ஒரு சின்ன மூக்கில் சளி வந்துட்டாலே போதும், ஐயோ என்ன ஆகிடும் தெரியுமே, செத்துருணும் இன்னும் தெரியலையே. சாகு அங்கே தானே பார்ப்பாரு. அல்லேலூயா. இங்கே கண்ணை முன்னா எங்கே போய் கண்ணை திறக்க போகிறோம்? அவர் சமூகத்தில் போய் கண்ணை திறக்க போகிறோம். அதுக்காக பயப்படக்கூடாது. பதட்டம், நிறைய பேருக்கு பதட்டம். பதறான். விசுவாசிக்கிறவன் உனக்காக ஒரு கல் இருக்கிறது. அந்த கல் பரீட்சிக்கப்பட்ட கல், அது உனக்காக அடிக்கப்பட்ட கல், அது உனக்காக எல்லாவற்றையும் சகித்த கல். அல்லேலூயா. அவர் பரீட்சிக்கப்பட்ட டெஸ்டட் ஸ்டோன். அவர் பரீட்சிக்கப்பட்ட கல், டெம்ப்டட், சோதிக்கப்பட்ட கல். அல்லேலூயா. அதனால் இந்த கூழாங்கல் தான் எடுத்தான் பாருங்க. எத்தனை கல்லை எடுத்தான்? 5 கல்லை எடுத்தான். அதில் ஒரே ஒரு கல்லை எடுத்தான், கவனில் வச்சான், ஸ்வைட்னான். ஆனால் அந்த பெலிஸ்தை என்ன பண்ணுறான்? உடம்பு ஃபுல்லாக என்ன போட்டுக்கிறான்? இரும்பு கவசம் போட்டுக்கிறான். எல்லாம் ஃபுல்லாக முடிஞ்சுது. எங்கே அடித்தாலும் அது அவனை ஒன்றும் பண்ணியிருக்காது. ஆனால் இந்த இடம், இந்த புருவத்தை மட்டும் கொஞ்சம் தொண்டி இருக்குது. இந்த புருவம் மட்டும் இருக்குது, மீதி எல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுக்கிறான். இந்த கல்லை, ஏன்னா அந்த தாவீது சொல்கிறான் பாருங்க, டேய் நீ உங்கள்கிட்ட இருக்குது என்னது? மாம்ச புயம். என்கிட்ட இருக்கிறது யார்? சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினால நான் வரேன். இந்த சேனைகளின் கர்த்தர் என் கையில் இருக்கிறாரு, அது கல்லாக இருக்கிறார். அந்த பரீட்சிக்கப்பட்ட கல் என் கூட இருக்குது. விசுவாசம் அவனுக்கு, அது அந்த விசுவாசம் தான். அவன் சொல்கிறான், டேய் வாடா, நானா நாயா தடி எடுத்துட்டு வர, உன்னை பீச்சு என்ன பண்ணுறேன், ஆகாயத்து பறவைகள்லாம் கொடுத்துட்றேன் வாடா அப்படின்றான். ஆனால் இவன் சொல்கிறான், டே இன்றைக்கி என்ன பண்ணுவேன், உன்னை என் கையில் ஆண்டவர் ஒப்பு கொடுப்பார். கொஞ்சம் கூட அசரவே இல்லை. ஏன் அவன் பதட்டம் இல்லாத இருந்தான்னா, அவன் கையில் இருக்கிறது யார்? தேவன் அவரோடு கூட இருக்கிறார். ஆமென். அந்த கூழாங்கல்ல வச்சு ஒரு சொயிட்டி அடிச்சான் பாரு, எங்கேயும் போகல, கரெக்டாக எந்த தொண்டி இருக்குதோ அந்த இடத்துல அடிச்சுது பாரு. அப்படியோ என்ன பண்ணான்? சாத்தான் அடிக்கிறதுக்கு நம்மளால முடியாது. ஆனால் நம்ம கூட ஆண்டவர் இருந்துட்டாருன்னு வச்சுக்க, எப்பேற்பட்ட சாத்தானையும் மேற்கொள்ளலாம். ஆமென். அல்லேலூயா. துஷ்டன் இனி உன் வழி என்ன பண்ண மாட்டான்? கடந்து வர முடியாது. ஏன்னா ஆண்டவர் கூட இருக்கிறார். அந்த கல், அந்த பரீட்சிக்கப்பட்ட கல், அந்த விலையேற பெற்ற கல் உன் கூட இருக்கிறது. சரி, பரீட்சிக்கப்பட்ட கல். 3வது கல் நான் சொன்னேன், அது விலையேற பெற்ற கல். என்ன கல்? விலையேற பெற்ற கல். ப்ரெஷியஸ் ஸ்டோன், ஆங்கிலத்தில் அது ப்ரெஷியஸ், விலையேற பெற்ற கல். அந்த விலையேற பெற்ற கல்லாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா, இந்த விலையேற பெற்ற ரத்தம், நம்ம கூட பாட்டெல்லாம் பாடுறோம்ல, விலையேற பெற்ற
ரத்தமே வீலாவி நின்று பாயுதே அப்படி பாருங்கள. அப்போ விலையேற பெற்ற ரத்தம். நீங்கள் எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எல்லோரும் எடுத்துக்கிட்டீங்களா, அங்கே சொல்லப்படுறது பாருங்கள். நம்மெல்லாம் எப்படி இருந்தோம், எப்படி இருந்த நம்மளை ஆண்டவர் எப்படி மாற்றினார்ன்றது தான் அங்கே சொல்லப்படுது. எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 11ஆம் வசனத்துலேருந்து அந்த 22ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா ரொம்ப முன்னே தூரமாக இருந்த நீங்கள் அப்படி தானே சொல்லப்படுது. முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தினால் என்ன பண்ணுறீங்க, சமீபமானீர்கள். எல்லாரும் எடுத்துங்க அந்த வார்த்தையை. 2:13 சொல்லப்படுது பாருங்க. முன்னே தூரமாக இருந்தோம். தூரமானா என்ன அர்த்தம்? அதுக்கு முன்னாடி போட்டுக்குது பாருங்க. தூரமாக இருந்தால் 11ஆம் வசனம். ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாக இருந்து மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எண்ணப்பட்ட நீங்கள். விருத்த சேதனம் இல்லாதவங்க என்னது? பரிசுத்தம் இல்லாதவங்க. முன்னே மாம்சத்தில் எப்படி இருந்தீங்க? புறஜாதி. ஆண்டவருக்கு உங்களுக்கு என்ன இல்லை? சம்மந்தமே கிடையாது. விருத்த சேதனம் இல்லை. விருத்த சேதனம் இல்லைன்னா என்னது? பரிசுத்தமானவங்க இல்லை. அடுத்தது சொல்லப்படுது, அக்காலத்தில் கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குதத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று என்ன பண்ணுங்க. ஆமாம். யாராவது பிறந்த உடனே கிறிஸ்தவங்களா பிறந்தீங்களா? என்ன பிறந்தீங்களா? இல்லை. நம்ம ஆதியிலும் கிறிஸ்தவங்களெல்லாம் பாதியில் வந்த கிறிஸ்தவன் நம்ம. அதான் இங்கே சொல்லப்படுது, அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் எவ்வளோ தேவனற்றவர்களுமாக இருந்தோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தான் அகிலத்தை ஆளுகிற தேவன். அவருக்கு நம்மளுக்கும் என்னால் சம்மந்தமே இல்லாமல் அவரை விட்டுட்டு அந்நிய தெய்வங்களை எல்லாம் போய் என்ன பண்ணோம்? ஆராய்த்து கொண்டிருந்தோம். விக்கிரக ஆராதனை செய்து கொண்டு அவரை நம்ம துக்கப்படுத்தி கொண்டிருந்தோம். அதனால தான் இங்கே சொல்லப்படுது, முன்னே மாம்சத்தின்படி எப்படி இருந்தீங்க? புறஜாதியாராக இருந்தீங்க. புறஜாதியார்னா இதுக்கும் உங்களுக்கு சம்மந்தமே இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகள் என்கிற ஒரு அந்தஸ்து நமக்கு கிடையாது. அப்படி இருந்த நம்மளை இப்போ பார்த்தீங்களா, அதான் இப்போ 13ஆம் வசனம் சொல்லுது, முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள். ஆமாம், நிறைய கிறிஸ்தவங்களுக்கு வந்து இயேசு கிறிஸ்து யார் ரத்தம் சிந்தினாருன்னு புரியாமையே இருக்கும். நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதே கிடையாது. அவர் எதுக்கு எழுதினா நமக்கு நான் வந்ததுப்பா கிறிஸ்தவங்க தான். ஆனால் இயேசு கிறிஸ்து ஏன் ரத்தம் சிந்தினார் இப்போ புரிஞ்சிச்சா எல்லாருக்கும்? முன்னே நான் தூரமாக இருந்தேன். அந்த இயேசு கிறிஸ்து ரத்தம் என்ன பண்ணுச்சு? ஆண்டவர்கிட்ட போய் என்னை சமீபமாக்கி விட்டது. அல்லேலூயா. ஆதி காலத்திலலாம் கிறிஸ்தவர்களுக்கு இன்னும் கூட இந்த ஆர்சி கத்தோலிக்க மார்க்கத்திலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவன் பாவம் செஞ்சுட்டான்னா பிரதான ஆசாரியர் உள்ளே இருப்பார். போய் என்ன பண்ணுவாங்க, அவங்க பாவ அறிக்கை பண்ணுவாங்க. அவர் வந்து எப்போ ஒரு வருஷத்தில் ஒரு வாட்டி என்ன பண்ணிட்டான், மன்னிச்சேன் போ அப்படின்றார். அது இல்லை. இன்றைக்கி கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய சகல பாவங்களை என்ன பண்ணுதான்? நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து ஏன் ரத்தம் சிந்தினார்னாக்கா, தூரமாக இருந்த எண்ணெய் அவருக்கு இன்றைக்கி என்ன பண்ணிட்டார்? அவர் ரத்தத்தினால சமீபமாக்கிட்டார். அப்போ இன்றைக்கி நம்ம தைரியமாக போய் நின்றுக்கினே இயேசுவே அப்பா அப்படின்னு கூப்பிட்றோம்ல, அந்த புத்திர சுவீகாரத்தின் ஆவி எப்படி கிடச்சிது நம்மளுக்கு? நம்ம தூரமாக புரஜாதியார் அந்த மாதிரி கிடச்சிருக்குமா? அது இல்லை, ஆண்டவருடைய ரத்தத்தினால தான் நமக்கு அது கிடச்சிது. ஆமென். அப்போ இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் எதுக்காக அவர் சிந்தினார்னாக்கா,
இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்மளை என்ன பண்ணுற, தூரமாக இருந்த நம்மளை இப்போ கிட்ட நெருங்கிட்டோம். நம்ம அவர்கிட்ட நம்மளை டைரெக்டாக யார்கிட்ட போய் பாதிரியார்கிட்ட போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பாவத்தை அவர்கிட்ட டைரெக்டாக போய் என்ன பண்ணலாம், அப்பா நான் பாவிப்பா, நான் தெரியாமல் இந்த பாவத்தை செஞ்சிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிடுங்கப்பா, மன்னிப்பெற மன்னிக்க விட்டாரா. நம்ம மனம் தொடர்ந்து சொல்லிட்டோம்னா அவரோட ரத்தம் உடனே என்ன பண்ணுறது, நம்மளை சுத்திகரிக்கிறது, உண்மையும் நீதி உள்ளதாக இருக்கிறது. அப்புறம் அதுக்கப்புறம் சொல்லி பார்த்தீங்கன்னா, அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடு சுவரை தகர்த்து. அல்லேலூயா. அப்போ பாருங்கள், நம்மளுக்கு சமாதானம் இல்லாத கிடந்தோம், வாழ்க்கையில் ஒரு நிம்மதியே இல்லை, எதை குறித்த ஒரு நம்பிக்கை இல்லை. அப்பேற்பட்ட உன்னை என்னையும் ஆண்டவராக இயேசு சிலுவையில் மரித்ததினால என்ன பண்ணிட்டார்னா, அவரே என்ன பண்ணிட்டாரா, சமாதான காரணராகி இரு திறத்தாரை என்ன பண்ணிட்டாரா, ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகி நடுசுவர் என்ன பண்ணிட்டார, தகர்த்து. இப்போ நடுசுவரே கிடையாது நம்மளுக்கு. இன்னைக்கு நான் மரித்தால் எங்கே போவேன், பரலோகம் போவேன். ஆமென். அந்த ஒரு நம்பிக்கை உனக்கு எனக்கு உண்டாக்குனதே இயேசு கிறிஸ்து தான். இப்போ இயேசு கிறிஸ்து ஏன் சிலுவை சுமந்தார், ஏன் அவர் ரத்த சிந்தனை தெரியுதா? இப்போ பாருங்கள், அதில் ஒரு வசனத்தை வாசிக்கும்போது நீங்கள் 18-19 இந்த 2 வசனத்தை வாசிக்கும்போது அங்கே சொல்லப்படுது, அந்தபடியே நாம் இருதிறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய், ஆமேன், பிதாவினிடத்தில் சேருகிற ஸ்லாக்கியத்தை யார் மூலமாக பெற்றுக்கிறோம், இயேசு கிறிஸ்து மூலமாக பெற்றுட்டோம். யார் யார் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டீங்களோ, ஐயோ நான் நரகம் போயிடுவேன்னு போக மாட்டேன். நீ கிறிஸ்துவுக்கு உண்மையாய் பரிசுத்தமாய் நீ வாழ்ந்து கொண்டிருப்பாயானால், அவர் மேலே விசுவாசமாக அந்த விசுவாசத்தில் பதட்டம் இல்லாமல் நீ வாழ்ந்து கொண்டிருப்பாயானால், இங்கே மரித்தாலும் நீ எங்கே போவாய், பிதாவினிடத்தில் சேருகிற ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் உனக்கு தருகிறார். ரெண்டாவது அங்கே சொல்லப்படுது, ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாரமாக இருக்கிறீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இப்போ டைரக்டாக இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக அவர் மரித்ததுனால, அவர் ரத்தத்தை சிந்ததுனால நமக்கு என்ன கிடைச்சதுன்னா, நமக்கு டைரக்ட் டிக்கெட் கிடச்சிச்சு. இப்போ ஆமேன். எங்கே போகிறதுக்கு, ஆமேன், பரலோகம் போகிறதுக்கு டைரக்ட் டிக்கெட்டு. அதுக்கு முன்னாடி இந்த டிக்கெட் யாருக்கும் கிடைக்கல. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் கூட அவங்களுக்கெல்லாம் அந்த அந்த ஸ்லாக்கியம் இல்லை. ஆனால் உனக்கும் எனக்கும் கர்த்தர் டைரெக்டாக பிதாவிடத்தில் சேருகிற ஒரு ஸ்லாக்கியத்தை யார் மூலமாக நமக்கு உண்டாக்கினார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக உண்டாக்கினார். இப்போ இயேசு யார், அவர் தேவன். ஆமென். அவரிடத்தில் சேருகிற ஒரு ஸ்லாக்கியம் எப்படி கிடைச்சதுன்னா, அவருடைய ரத்தத்தின் மூலமாக அவரே சமாதான காரணமாகி என்ன பண்ணிட்டாரு, நமக்கும் ஆண்டவருக்கும் நடுவாக இருக்கிற பிரிவினையாகிய சுவர் என்ன பண்ணிட்டாரு, தகர்த்துட்டு போட்டுட்டார். இப்போ நம்ம டைரெக்டாக நின்று ஏசப்பான்னு கூப்பிட்டா அவர் என்ன பண்ணுறாரு, ரிப்ளை கொடுக்குறார். அந்த ஸ்லாக்கியத்தை பாக்கியத்தை நீ நானும் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இந்த விலையேற பெற்ற ரத்தம், இந்த விலையேற பெற்ற ரத்தத்தை நீயும் நானும் ஒரு நாளும் விட்டுறவே கூடாது. நீங்கள் தீமோத்தேயுவில் வாசித்தீங்கன்னா அங்கே சொல்லப்படுது, விலையேற பெற்ற காரியம் என்னான்னு அங்கே சொல்லப்படுது. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, இந்த ஸ்திரீகள் என்ன பண்ணோம், 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கணும். 1 பேதுரு 3:3 மயிரை பின்னி பொன்னாபரணங்கள் அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பானங்களை அலங்கரிப்புங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தமும் அமைதியுள்ள ஆவியாகிய இருதயத்தில்
குணமே உங்களுக்கு அலங்கமா, அதுவே விலையேற பெற்றது. இப்போ விலையேற பெற்றவர்களாய் உன்னை என்னை ஆண்டவர் மாற்றி வைத்திருக்கிறார். நிறைய பேர் என்ன பண்ணோன்னா, நம்ம ட்ரெஸ் பண்ணுறது சுருள் சுருளாக இந்த கொண்டையை போட்டுக்கிறது, எத்த பண்ணிக்கிறது, அத்தை பண்ணிக்கிறது, அதான் மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அழியாத அலங்கரிப்பு ஆகிய என்ன இருக்கணுமா, சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு என்ன பண்ணோம். ஆமாம், நம்ம என்ன தான் மேலே அப்படியே ட்ரெஸ் போட்டு அப்படியே சும்மா அலங்காரம் பண்ணின்னு போனாலும் அது கொஞ்ச நேரம் தான் இருக்கும், அப்புறம் அது என்ன ஆகிடும், கழிஞ்சு போயிடும். ஆனால் இருதயத்தில் சாந்தம் அமைதல் இருந்தால் அவங்க முகத்தை பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிடலாம், ரொம்ப அழகாக இருப்பாங்க. அல்லேலூயா. ஏன்னா அந்த அகத்தின் அழகு என்ன பண்ணோம், முகத்தில் தெரியும். அப்பா இவங்களை பார்த்தாலே தேவனுடைய பிள்ளைன்றதை காட்டுது. அப்போ அழியாத அலங்கரிப்பாகிய விலையேற பெற்றதுன்னா இதுனாக்கா இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம். இருதயத்தில் என்ன குணம் இருக்குன்னா, சாந்தமும் அமைதலும். இன்னும் கூட தீமோத்தேயுல கூட சொல்லப்படுறது. அது 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்திலையா, ரெண்டு தீமோத்தேயா சொல்லார் சோத்திரம் சோத்திரம் 1 தீமோத்தேயு 2:9. ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது, ஆ பொன்னினாலாவது, முத்துக்களினாலாவது, விலையேற பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல், ஆமென். தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஸ்திரீகளை குறித்து இங்கே போடப்படுது. ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாவது, பொன்னினாலாவது, முத்துக்களினாவது, விலையேற பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல், தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். அப்போ விலையேற பெற்ற ஒரு காரியம் இந்த பூமியில் நல்ல கிரியைகளை செய்ய வேண்டும். நல்ல கிரியைகள். நம்ம புறம்பான அலங்கரிப்பு நமக்கு அலங்கரிப்பாக இல்லாமல் நல்ல கிரியைகளை செய்கிறவர்களாய் நாம் மாறும்போது கர்த்தர் நிச்சயமாய் உங்களை கர்த்தர் உயர்த்துவார். அதனால்தான் ஆண்டவர் விலையேற பெற்றவராக இந்த பூமியில் வந்தார். விலையேற பெற்ற அவருடைய ரத்தத்தையே சிந்தினார். நாம் ஒவ்வொருவரும் அந்த விலையேற பெற்ற அந்த கல்லாகிய, பரீட்சிக்கப்பட்ட அந்த கல்லாகிய, அந்த அஸ்திபாரமான அந்த கல்லாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணோம், விசுவாசத்தோடு கூட என் தேவன் நிச்சயமாய் அவர் வரப்போகிறார். அந்த கல் உருண்டு வருந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் இன்றைக்கி அநேக அரசியல்வாதிகள் பண்ணுற கொடுமை கொஞ்சம் நஞ்சம் இல்லை. எல்லாம் டிவியில் பார்த்துருப்பீங்க. அவன் என்னென்னவோ பண்ணியிருக்கிறான். எல்லா ராஜ்யங்களையும் உடைத்து நொறுக்கி போட்டு தான் ஒருவரை என்ன பண்ண போகிறாரு, ராஜாவாக இந்த பூமியில் அரசால போகிற ராஜாதி ராஜா வரப்போகிறார். எல்லோரும் கொஞ்சம் எழுந்திருக்கலாம்.